ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்புக்கு நான் கொஞ்சம் கம்மி விலையில் தான் வந்திருக்கு. ஸோ பாருங்கள், உங்களுக்கு இப்போ வந்து நம்ம கையில் ஏற்கனவே 2 லேப்டாப் போட்டோம், திங்க் பேடுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 லேப்டாப் நம்ம கையில் இருக்குது. 3மே வந்து இப்போ வந்தது தான். இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டதில்லை இந்த மாடல்லாம். ஸோ ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அவங்ககிட்ட இருந்து வாங்கி நம்ம போடுறோம். இதோட மாடல் நம்பர் வந்து இது ஹலோ தான். பாஸ்வேர்டு வந்து ஹலோ. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 256 GB SSD, இது எஸ்எஸ்டியில் தான் இப்படி வரும். அதே மாதிரி i5 6th ஜென்ரேஷன். இது ஸ்டிக்கரும் அதே தான் ஒட்டியிருக்காம இருக்குது. i5 6th ஜென்ரேஷனு. இதோட விலை வந்து கஸ்டமர் சொல்கிற விலை 11,000 சொல்கிறாப்புல. 11,000 சொல்கிறாப்புல. டெல் லேப்டாப்பு, i5 6th ஜென்ரேஷனு, 256 GB SSD இருக்குது. மற்றதெல்லாம் வந்து நமக்கு இந்த மாதிரி பண்ண தெரியாது, ஏன்னா தம்பி வெளியில் போயிட்டாப்புல. ஸோ இதோட விலை வந்து இப்போ உங்களுக்கு ஐடியா இருக்கா பாருங்கள். 11,000, அதாவது 11,000 ருபீஸு. ஸோ விலை உங்களுக்கு நியாயமாக பட்டுச்சுன்னா உடனே கால் பண்ணுங்கள். சரியா? அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஹெச்பி லேப்டாப்பு. இந்த ஹெச்பி லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா 13,000. ஸோ 13,000 இல்லை, 12,000 தான். இது 11,000 சொன்னோம்ல, இது 11,000. இது 12,000. சரி, இதுதான் 11,000, இது 12,000. கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு எங்களுக்கு. ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அலோ தான். இது 000. சரி, இது வந்து பார்த்திங்கன்னா i5ல 8th ஜென்ரேஷன். இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது. கீபேட்லாம் வந்து உங்களுக்கு இன்னும் எங்களுக்கு செக் பண்ணல நாங்கள். சரியா? செக் பண்ணால் தெரிஞ்சிடும். ஆனால் ஒர்க் ஆகும்னு தான் நினைக்கிறேன். எல்லாமே நல்லா தான் இருக்குது, எந்த இஷ்யூமே கிடையாது. i5 8th ஜென்ரேஷனு, 1 TB ஹார்ட் டிஸ்க்கு, 6 GB ரேமுன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட விலை 12,000. கொஞ்சம் செகண்ட்ஸாக இருக்குது. சரியா? செகண்ட்ஸாக இருக்குது. i5 தான். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த பாருங்கள், இப்போ தூரமாக வச்சு காட்டுறேன். ஓரளவு வியாபாரிங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். ஒரு பொருளை வந்து இந்த பார்த்தாலே அவங்க வந்து அவங்க வியாபாரத்தில் பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க. இது இப்படி இருக்குது, வாங்கலாம், இந்த ரேட்டுக்கு வாங்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிடுவாங்க. ஸோ கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். சரியா? இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப அடிமட்ட விலைக்கு தான் நம்ம கொடுக்குறோம். நமக்கு வியாபாரி ரேட்டு தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ அதை கணிக்கிறது வந்து வியாபாரியாக இருந்தால் ஈஸியாக இருக்கும். கஸ்டமருக்கு கொஞ்சம் கஷ்டம்தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனாலும் இதை வேறு வழியில் நீங்கள் வந்து வாங்குறது வேறு. பார்க்காம கொரியர் போட்டு விட்றோம் பார்த்திங்களா, அது வந்து நாங்கள் சொல்கிறத வச்சு தான் நீங்கள் வாங்குறீங்க. எங்களுக்கு தெரிஞ்சதை தான் நாங்கள் சொல்கிறோம். கீபேட் வேறு இப்படி இருக்குது. ஸோ அதனால் மேக்ஸிமம் சர்வீஸ் பண்ணுறவங்க வாங்கினீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கீபேடு வந்து பார்த்திங்கன்னா இப்படி 00 போக மாட்டேது. இதுக்கப்புறம் ஓகே, இப்போ போகுது. ஸோ எல்லாமே போகுது. பாஸ்வேர்டு என்னன்றது தெரில எனக்கு. ஸோ i5 8th ஜென்ரேஷனு, 1 TB ஹார்ட் டிஸ்க்கு, 8 GB ரேமா, 4 GB ரேமா என்னன்னு தெரியல. சரியா? அதனால் நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா நான் அதில் சொல்லிடுவேன். நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா சொல்லிடுவேன். இதோட விலை 12,000, இதோட விலை 11,000. இது வந்து பார்த்திங்கன்னா மேக் புக் இயர். இதோட விலை வந்து 6,000, 6,000 ருபீஸ். இது வந்து பார்த்திங்கன்னா பழைய மாடல், ரொம்ப பழைய மாடல் தான். இது இல்லைன்னு சொல்ல முடியாது. Core 2ன்னு நினைக்கிறேன். ஒய்ஃபை வேறு எப்படி கேன்சல் பண்ணுறது? ஸோ இது நல்லா ஒர்க் ஆகிட்டு இருந்தது. இது எப்படின்றது எனக்கு தெரில. சரியா? தெரியலன்னும் போது நம்ம தெரியலன்னு ஒத்துக்கணும். கேன்சல் பண்ணுமா? ஒய்ஃபைல ஏதோ ஜாயிண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். சர்ச்சிங் ஸ்கேனிங்னு வருது. கேன்சல் கொடுத்தாலும் அது அப்படி தான் வருது. ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு
6000 ரூபா, 6000 ருபீஸு. சரியா? டோல் கோர் வரும். இது ப்ராசஸ்ஸாக காட்டலான்னு பார்க்குறேன். இப்போ வந்துடுச்சு. இந்த பாருங்க, மேக்புக் இயரு. ப்ராசஸர் வந்து கோர் 2, மெமரி வந்து 4 GB ரேமு, 256 GB போட்டிருக்கு. சரியா? இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 6000 ரூபா, 6000 ருபீஸ். இது ஸ்டோரேஜ்லாம் எப்படி பார்க்குறது இருந்தால் இருக்குது. ஸ்டோரேஜ் 256 GB SSD தான் வரும் இதில். ஸோ இது ஐடியா இருக்கா பாருங்கள். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சார்ஜர்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சார்ஜருக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் சார்ஜர் தரேன்னு தான் சொன்ன மாதிரி இருந்துச்சு. நான் சரியாக தெரில. நான் இன்னொரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து இப்போ கைக்கு என்கிட்ட சார்ஜர் வரல. நான் அவர்கிட்ட பேசி என்னன்னு சொல்கிறேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 6000 ருபீஸு. இது வந்து பார்த்திங்கன்னா 12000 ருபீஸு. இது வந்து கீழே உள்ள டெல் வந்து 11000 ருபீஸு. கம்மி ரேட்டு பார்த்துக்கோங்க. நல்ல ரேட்டு தான் எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் வந்து வாங்குறவங்களுக்கு உங்களுக்கு ஒரு கெஸ் பண்ணி வாங்கிடலாம். ஸோ பார்சல்ன்னும் போது உங்களுக்கும் ஐடியா வராது, எனக்கும் நம்ம கொடுத்து விடும்போது எங்களுக்கு ஒரு திரும்ப நீங்கள் ரிட்டர்ன் அனுப்புனீங்கன்னா எங்களுக்கு தேவையில்லாத லாஸ் ஆயிரும். நமக்கு கொடுக்குறவன் உடனே காசை வாங்கிட்டு போயிடுவான். ஸோ அதனால் முடிவு பண்ணிக்கோங்க. இது வாங்கலாம் வேணான்றதை நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க.